சென்ற வாரம் 16/10/2025 வியாழக்கிழமை அன்று கழுதூர் ஊராட்சி அரியநாச்சி கிராமத்துக்கு உள்ளடக்கிய கூலி வேலைக்கு சென்ற 5 பெண்கள் மழையுடன் கூடிய மின்னலுக்கு தாக்கப்பட்டு 5 பெண்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். சம்பவ இடத்திலே 4 பேர் அங்கேயே உயிரிழந்தார்கள். ஒரு பெண்மணி மட்டும் விழுப்புரம் ஹாஸ்பிட்டலிலே சென்று சிகிச்சை பெற்று வருகிறார். இதை தமிழ்நாடு முழுவதும் கேட்டு அனைவரும் மனவேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நாங்களும் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆறுதல் கூறிவிட்டு வந்திருக்கிறோம். அதோடு தமிழக அரசு இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்கிறது. அந்த நிவாரணம் 5 லட்சம் என்பது இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு போதாத ஒரு ரூபாயாக இருக்கிறது. அதை உயர்த்தி தர வேண்டும் தமிழக அரசு. குறிப்பாக முதல்வர் அவர்களுக்கு தெரியும் விவசாயம் எப்படி உற்பத்தியாக வேண்டும். இந்த விவசாயம் அழிந்துவிட்டால் அந்த ஒரு குடும்பம் எப்படி தலை நிமிர முடியாதோ அப்படிதான் இன்றைக்கு கழுதூரிலே இன்றைக்கி 4 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் தமிழக அரசு தமிழக முதல்வர் வழங்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால் மட்டுமே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். தமிழகத்திலே எவ்வளோ உதாரணங்களை சொல்லலாம். இந்த அரசு வந்த பிறகு கள்ளச்சாராயம் குடித்த குடும்பங்களுக்கெல்லாம் தகுந்த நிவாரணங்களை வழங்கி அரசு வேலை வழங்கியிருக்கிறது. இந்த நாடே நம்பி இருக்கிறது முதுகெலும்பு போல விவசாயம்தான். அந்த விவசாயத்தின் மூலமாக 4 குடும்பங்கள் இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிவாரணம் பற்றாது என்பதற்காக தான் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மனு ஒன்று கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவிலே ஒரு குடும்பங்களுக்கு 30 லட்ச ரூபா கொடுக்க வேண்டும், அரசு வேலை வழங்க வேண்டும், அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற பெண்மணிக்கு தலா 15 லட்சம் வழங்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கருணை உள்ளத்தோடு பெற்றுக்கொண்டு உடனடியாக நான் அதை பரிந்துரை செய்கிறேன், முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து செல்கிறேன் என்று எங்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நாங்களும்